ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே. அன்பர்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம் பூரம், உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜனவரி 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற் பகுதியில் 5ஆம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே ராசிநாதனின் நிலை சாதகமாக இருப்பதால் மன சங்கடங்கள் குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதமாக அமைகிறது. 12 சந்திரன் 6ஆம் இடமான மகரத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 2-11 புதன் மாத முதற் பகுதியில் 5ஆம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதாரம் நன்றாக இருக்கும், பண வரவு மேம்படும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர், நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும், எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும், மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மாணவர்களுக்கு இது அருமையான நேரம். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். 3-10 சுக்கிரன் 7ஆம் இடமான கும்பத்தில் சனியுடன் சஞ்சரிக்கிறார். சனி சுக்கிரன் பார்வை உங்களது ராசியில் விழுகிறது. சுக்கிரன் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் விரும்பியதை விரும்பியபடி செய்யும் நேரமாக அமைகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும், தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு இது சாதகமான மாதம். திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஓடும். 4-9 செவ்வாய் மாத முதற் பகுதியில் 12ஆம் இடமான கடகத்தில் நீச்சமாகவும் மாத பிற்பகுதியில் வக்ரகதியில் 11ஆம் இடமான மிதுனத்திலும் சஞ்சரிக்கிறார். சுகசௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடுமனை வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். 5-8 குரு 10ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். குரு பார்வை 2ஆம் இடமான கன்னி, 4ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. பொருளாதாரம் மேம்படும், பணவரவு நன்றாக இருக்கும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர், சுகசௌகரியங்கள் மேம்படும், வீடுமனை வாகனங்கள் வாங்கும் யோகங்கள் அமையும். எதிரிகள் பலமிழப்பர். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைப்படும். 6-7 சனி 7ஆம் இடமான கும்பத்தில் கண்டச்சனியாக இருந்து உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். சனி பார்வை 9ஆம் இடமான மேஷம் உங்கள் ராசி 4ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. தந்தை தாய் வழி பிரச்சனைகள் தொடரவே செய்யும். உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். எப்போதும் அமைதி காப்பது உங்களுக்கு நன்மை தரும். 7 சனி, 2 கேது, 8 ராகு போன்ற கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஓரளவுக்கு நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. விநாயகர் துர்க்கை வழிபாட்டோடு சூரிய வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 5 மதியம் முதல் 6-7 வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.